அந்த ரயில் நிலையம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. லக்னோ செல்ல வேண்டிய மீனா அவசரத்தில் பிளாட்பாரத்தை மாற்றி ஏறிவிட்டாள். ரயில் நகரத் தொடங்கிய பிறகுதான் தெரிந்தது அந்த ரயில் எதிர் திசையில் போய் கொண்டிருக்கிறது என்று. மீனாவுக்கு ஹிந்தி சரியாக தெரியாது. புதிய இடம், புரியாத மொழி, கையில் குறைந்த அளவு பணம் என அவள் மெல்ல பயப்படத் தொடங்கினாள். கண்கள் கலங்க யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். அப்போது அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு நடுத்தர வயது நபர் மீனாவின் பதற்றத்தை கவனித்தார். அவர் பெயர் ராஜேஷ். மெல்ல பேச்சு கொடுத்து மீனாவுக்கு நேர்ந்த குழப்பத்தை புரிந்து கொண்டார். மீனாவுக்கு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி எப்படி திரும்பி செல்ல வேண்டும் என்பது பெரிய சவாலாக இருந்தது. ராஜேஷ் உடனடியாக செயல்பட்டார். மீனா இறங்க வேண்டிய ஸ்டேஷனை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதினார். அங்கிருந்து எந்த பிளாட்பாரத்திற்கு செல்ல வேண்டும், எந்த வண்டியில் ஏற வேண்டும் என்பதை ஒரு வரைபடம் போல வரைந்து கொடுத்தார். அவள் ஏற வேண்டிய ரயிலின் எண் மற்றும் நேரத்தையும் அதில் குறித்து வைத்தார். வெறும் வழிகாட்டுதலோடு ராஜேஷ் நிறுத்தவில்லை. மீனா நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் பசியால் அவள் சோர்ந்து போயிருப்பதையும் உணர்ந்தார். தன்னிடம் இருந்த டிஃபன் பாக்ஸை திறந்து, அம்மா இதை கொஞ்சம் சாப்பிடு, நீண்ட பயணம் இருக்குது, பசியோடு போகாத என்று அன்புடன் கொடுத்தார். மீனாவுக்கு தொண்டை அடைத்தது. மொழி தெரியாத ஒரு ஊரில் முகம் தெரியாத ஒரு மனிதர் இவ்வளவு அக்கறை காட்டுவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் மீனாவை ரயிலில் இருந்து இறக்கிவிட்டு அவள் சரியான பிளாட்பாரத்திற்கு செல்லும் வழியை காட்டிவிட்டுத்தான் ராஜேஷ் மீண்டும் தன் இடத்திற்கு சென்றார். மீனா அந்த பயண சீட்டையும் உணவையும் கையில் வைத்தபடி நன்றியோடு அவரை பார்த்தாள். நிஜமான ஹீரோக்கள் எப்போதும் கோட் சூட் போட்டுக்கொண்டு வருவதில்லை. அவர்கள் அன்பையும் மனிதாபிமானத்தையும் கவசமாக அணிந்து வருகிறார்கள். வட இந்தியாவின் அந்த பனிமூடிய இரவில் மீனாவின் பயத்தை ராஜேஷின் அந்த சிறிய காகித துண்டும் அன்பான உணவும் போக்கிவிட்டன. மனிதாபிமானம் என்பது மொழிகளை கடந்தது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.